இன்னைக்கு நம்ம பார்க்க போற கம்பேரிசன் மோட்டோல இருந்து ரீசெண்டா லான்ச் பண்ண Edge 50 Fusion நம்ம கையில இருக்கு. இதுல IP68 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க, POLED டிஸ்ப்ளே, 10-bit டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க, ஸ்டீரியோ ஸ்பீக்கரோட எல்லாம் வருது. அண்ட் இன்னொரு சைடு பாத்தீங்க அப்படின்னா பேக் சைடுல கிளாஸ் பாடி, காம்பாக்டான டிசைன், ஃப்ரண்ட்ல செல்ஃபி கேமரா 50 மெகா பிக்சல் ஆட்டோ ஃபோகசிங்கோட வர்ற மாதிரி விவோட V30e இருக்கு. மோட்டோ விட பாத்தீங்க அப்படின்னா விவோ ஒரு 5000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கு. அப்படி வாங்குறதுனால நிறைய ஃபீச்சர்ஸ் கிடைக்குதா அப்படின்றத டீடைலா கம்பேர் பண்ணி வீடியோல பாத்திரலாம். நீங்க டெக் சேனல், நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு மொபைலுமே ஒரு பிரீமியமான ஃபீல் கொடுக்குற மாதிரி தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. என்ன மேஜரான டிஃபரெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா விவோல பேக் சைடில் கிளாஸ் பாடி யூஸ் பண்ணியிருக்காங்க. இல்ல பிளாஸ்டிக்ல வாங்கணும் அப்படின்னாலுமே சில்க் ப்ளூ அப்படின்ற இன்னொரு வேரியண்ட்டுமே இருக்கு. அதே மாதிரி மோட்டோல பார்த்தோம் அப்படின்னா வீகன் லெதர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுலயுமே பிளாஸ்டிக் வேணும் அப்படின்னாலுமே இன்னொரு வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் ரெண்டுமே ஈக்குவலா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. மோட்டோ 175 கிராம் கொடுத்துருக்காங்க, விவோ 188 கிராம் வெயிட் இருக்கு. பரவாயில்ல. ரீசன் பாத்தீங்க அப்படின்னா விவோல 5500 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுத்துமே இந்த வெயிட்டை மெயின்டைன் பண்ணிருக்காங்கன்றது நல்ல ஒரு விஷயம் தான். மோட்டோட வீகன் லெதரை பொறுத்த வரைக்கும் கையில ஹோல்டு பண்றதுக்கு நல்ல கம்ஃபர்டபுளா இருக்கு, ஸ்லிப் ஆகாம இருக்கு. பட் அதே சமயம் டஸ்ட் எல்லாம் பட்டது அப்படின்னா அப்படியே ஒட்டிக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கு. ஸோ கேஸ் போட்டு யூஸ் பண்ற மாதிரி தான் வருது. கேஸ் அப்படின்னு பார்க்கும்போது பிளாஸ்டிக்ல கொஞ்சம் பிரீமியமா இருக்கிற மாதிரியான பிளாஸ்டிக் கேஸ் தான் கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்கு. அதே சமயம் விவோ அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சைடு மேட் ஃபினிஷ்லயும் ஒரு சைடு கிளாசி ஃபினிஷ்லயும் கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு விவோ மேட் ஃபினிஷ்ல இருக்கிற மாதிரி இருந்தாலும் சைடில் இந்த க்ளோ ஆகக்கூடிய டிசைனில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்மெட்ஜஸ்லாம் பட தான் செய்யுது. அண்ட் அதே மாதிரி கையில் ஹோல்டு பண்ணோம் அப்படின்னா ஸ்லிப் ஆகிற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்குது. அண்ட் சப்போஸ் நீங்கள் கீழேலாம் வைக்கிறீங்க அப்படின்னா கூட கிளாஸ் பாடி அப்படின்றனால பெருசாக வந்து ஸ்க்ராச்சஸ் இல்லை. கேஸை பொறுத்த வரைக்கும் சிலிக்கான் ஜெல் கேஸ் தான் கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி ஓகேவா இருக்கிற ஃபீல் தான் கொடுக்குது. கேமரா பம்பை பொறுத்த வரைக்கும் விவோ கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்கிற ஃபீல் கொடுக்குது. மோட்டோ எப்பயும் போல அந்த ரெக்டாங்கிள் டிசைன் மாதிரியே தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் விவோல IP64 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. தெரியாமல் தண்ணியெல்லாம் பட்டுறது, ஸ்ப்ரே ஆயிருது அப்படின்னா லைட்டாக அந்த மாதிரி தொடச்சிட்டு யூஸ் பண்ணிக்கலாம், தண்ணிக்குள்ள டைரக்டா போடக்கூடாது. அண்ட் மோட்டோல IP68 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. தெரியாம தண்ணியில எல்லாம் போட்டுட்டோம், மலையில எல்லாம் நனைஞ்சிருது அப்படின்னாலும் கூட போனுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. நார்மலா எடுத்துட்டு தொடச்சிட்டு நீங்க பாட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மோட்டோல இன்னொரு ஹைலைட் ஆக்வா டச் கொடுத்துருக்காங்க. இதனால தண்ணி வந்து டிஸ்பிளேல இருந்தாலும் கூட நீங்க மொபைலை டச் பண்ணி யூஸ் பண்ணும்போது எந்த ஒரு ஆக்சிடென்டல் டச்சஸ்மே நடக்காது. யூஸ் பண்ண நல்லாவே ஸ்மூத்தா இருக்கும். ஓவரால் டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு கிளாஸ் பாடி தான் ப்ரோ வேணும், ஒரு காம்பாக்டான டிவைஸ் வேணும் அப்படின்னாலுமே நீங்க விவோ சூஸ் பண்ணலாம். அதே சமயம் விவோ விட இன்னும் கொஞ்சம் காம்பாக்டா வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பா மோட்டோ சூஸ் பண்ணலாம். அதுல காம்பாக்டாவும் இருக்கு அண்ட் அதே சமயம் IP68 ரேட்டிங்குமே இருக்கிறது இந்த ஒரு மொபைலுக்கு நல்ல அட்வான்டேஜா இருக்கு. ஸோ இந்த வகையில பார்க்கும்போது ரெண்டுமே ஒரு ஈக்குவல் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. நெக்ஸ்ட் டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது மோட்டோல 6.67 inch ஃபுல் HD பிளஸ் POLED 10-bit டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 144 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட வருது. ஸோ நீங்க ஆட்டோ செலக்ட் பண்றீங்க அப்படின்னும் போது 60 Hz, 90 Hz, 120 Hz ஒர்க் ஆகும். நீங்க டிஃபால்ட்டா 144 Hz செட் பண்ணா மட்டும்தான் இந்த ஒரு ரிஃப்ரெஷ் ரேட்ல உங்களுக்கு ஒர்க் ஆகும். யூஸ் பண்றதுக்கு நல்லாவே ஒரு ஸ்மூத்தா இருக்கிற ஃபீல் வந்து கொடுக்குது. அண்ட் அதே சமயம் விவோ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மோட்டோ விட கொஞ்சம் சைஸ் வந்து பெருசா இருக்கு. டிஸ்பிளே 6.78 inch ஃபுல் HD பிளஸ் AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட வருது. அண்ட் விவோல பாத்தீங்க அப்படின்னா HDR10+ சப்போர்ட் எதுவுமே வந்து கொடுக்கல, மோட்டோல வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் ப்ரொடெக்ஷனை பொறுத்த வரைக்கும் Gorilla Glass 5 ப்ரொடெக்ஷனோட மோட்டோல வருது. பீக் பிரைட்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது மோட்டோல 1600 nits வந்து கொடுத்திருக்காங்க, விவோல 1300 nits வந்து கொடுத்திருக்காங்க. இன்டோர்ல அவுட்டோர்ல டைரக்ட் சன்லைட்ல கூட ரெண்டு மொபைலுமே நல்லாவே பிரைட்டா இருக்கிற ஃபீல் தான் கொடுக்குது. பெருசா குறை சொல்ற மாதிரி எதுவும் இல்ல. ஓவரால் டிஸ்ப்ளே வைஸ் பார்க்கும்போது விவோல HDR10+ சப்போர்ட் வந்து கொடுக்காம இருக்காங்க. இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு கொடுக்காம இருக்கிறது கண்டிப்பா ஒரு குறை தான். அண்ட் மோட்டோல HDR+ சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. பிளஸ் ஓவரால் டிஸ்ப்ளேயோட குவாலிட்டி வைஸும் பாத்தீங்க அப்படின்னா மோட்டோ பெட்டராவே இருக்கு. செக்யூரிட்டி அன்லாக் பொறுத்த வரைக்கும் ரெண்டுலயுமே இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்திருக்காங்க. அன்லாக் பண்றது நல்லாவே குயிக் ஆகுது ரெண்டுலயுமே வந்துட்டு. சிம் ட்ரேவை பொறுத்த வரைக்கும் விவோல ஹைபிரிட் சிம் ஸ்லாட் கொடுத்திருக்காங்க. ஒரே டைம்ல ரெண்டு சிம் கார்டு யூஸ் பண்ணலாம், இல்ல ஒரு சிம் கார்டு இல்லாட்டி ஒரு SD கார்டு 1 TB வரைக்கும் எக்ஸ்பேண்டபிளா யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் அதே மாதிரி 8 5G பேண்ட் கொடுத்திருக்காங்க. மோட்டோ அப்படின்னு பார்க்கும்போது டியூவல் சிம் ஸ்லாட் தான் கொடுத்திருக்காங்க. ரெண்டே சிம் கார்டு தான் யூஸ் பண்ண முடியும், SD கார்டு வந்து போட முடியாது. 5G பேண்டை பொறுத்த வரைக்கும் 15 5G பேண்ட் சப்போர்ட்டோட கொடுத்திருக்காங்க. ஸ்பீக்கர் செட்டப்பை பொறுத்த வரைக்கும் விவோல சிங்கிள் ஸ்பீக்கர் செட்டப் தான் கொடுத்திருக்காங்க. அது ஒரு பெரிய குறை அப்படின்னே சொல்லலாம். மோட்டோல பாத்தீங்க அப்படின்னா ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப்பும் கொடுத்திருக்காங்க. அதுல டால்பி அட்மோஸ் சப்போர்ட்டோடையும் வரனால சவுண்ட் எஃபெக்ட் கேட்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு, நல்லா லவுடராவுமே இருக்கிற ஃபீல் கொடுக்குது. பேட்டரி கெபாசிட்டி அப்படின்னு வரும்போது மோட்டோல 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுத்திருக்காங்க. விவோல இப்ப ரீசெண்டா பல பிராண்டும் கொடுக்குற மாதிரி 5500 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுத்திருக்காங்க. ரெண்டையுமே நான் வந்து லைவா சார்ஜிங் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், எந்த அளவுக்கு ஃபாஸ்டா இருக்குன்னு பார்க்கலான்ட்டு. மோட்டோ 68 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. இதை யூஸ் பண்ணி 0 to 10% சார்ஜ் பண்றதுக்கு வெறும் 2 நிமிஷம் டைம் எடுத்துக்கிச்சு. 0 to 50% சார்ஜ் ஆகிறதுக்கு 22 நிமிஷம் டைம் எடுத்துக்கிச்சு. 0 to 70% 36 நிமிஷமும், 0 to 100% 62 நிமிஷம் டைம் எடுத்துக்கிச்சு. அதே
அதே சமயம் நம்ம Vivo பார்த்தோம் அப்படின்னா 500 mAh எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. 44 வாட்ஸ் தான் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது. இதை யூஸ் பண்ணி 0 to 10% சார்ஜ் ஆகிறதுக்கு 6 நிமிஷமும் 0 to 50% சார்ஜ் ஆகிறதுக்கு 35 நிமிஷமும் 70% சார்ஜ் ஆகிறதுக்கு 51 நிமிஷமும் 100% சார்ஜ் ஆகிறதுக்கு 76 நிமிஷம் கிட்ட டைம் எடுத்துக்கிச்சு. ஸோ இந்த டைம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஓகே அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா 500 mAh எக்ஸ்ட்ராவும் கொடுத்துருக்காங்க. ஸோ டெய்லி யூஸ்க்கு பேட்டரி லைஃபை பொறுத்த வரைக்கும் Vivo எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டாகவே இருக்கிற ஃபீல் கொடுக்குது. ஆல்மோஸ்ட் 1.5 நாள் கிட்டக்கு பேட்டரி லைஃப் வந்துருது நீங்க நார்மல் யூஸ் பண்றீங்க அப்படின்ற பட்சத்தில். அதுவே மோட்டோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு மேலேயே வந்து பேட்டரி லைஃப் கொடுக்குது நீங்க நார்மல் யூஸ் பண்றீங்க அப்படின்ற பட்சத்தில். என்னதான் இருந்தாலும் Vivo தான் இந்த இடத்துல வின் பண்ணுது. நெக்ஸ்ட் OS அப்படின்னு பார்க்கும்போது FunTouch OS 14 Android 14 பேஸ் பண்ணி ரன் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி மோட்டோலையுமே வந்து அவங்களோட அந்த Hello UA Android 14 பேஸ் பண்ணி ரன் ஆகிற மாதிரி இருக்கு. ரெண்டு பிராண்டோட மொபைல்லையுமே பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துக்கான சாஃப்ட்வேர் அப்டேட்டும் 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் வர மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. Vivoல தேவையில்லாத ப்ளோட்வேர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு. பட் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். மற்றபடி மோட்டோல பார்த்தோம் அப்படின்னா 2 ஆப் தான் தேவையில்லாத ஆப் வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த வகையில் கொஞ்சம் கிளியரா இருக்கிற மாதிரியான ஓஎஸ்க்கான ஃபீலுமே கொடுத்தது. மோட்டோல ஃபேமிலி ஸ்பேஸ் ரெடி ஃபார் இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி Vivoல பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த எஃபெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் ஆகிற மாதிரிலாம் கொடுப்பாங்க. ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட்டான ஓஎஸ்க்கான ஃபீல் தான் கொடுக்குது. அந்த கேமரா செட்டப் அப்படின்னு வரும்போது மோட்டோல 32 மெகா பிக்சல் அப்பச்சர் வேல்யூ 2.4 கொடுத்துருக்காங்க. அதே சமயம் நம்ம Vivoல பார்த்தோம் அப்படின்னா 50 மெகா பிக்சல் ஆட்டோ ஃபோகஸிங்கோட கொடுத்துருக்காங்க. இதனால நீங்க எந்த ஆங்கிள் வச்சு வீடியோ எடுத்தாலும் சரி போட்டோ எடுத்தாலும் சரி ஈஸியா ஃபோக்கஸ் பண்ணி உங்களை எடுத்துக்க முடியும். குறிப்பா வந்து vlog எல்லாம் எடுக்கிறவங்க வந்து தூரத்துல வச்சுட்டு வீடியோ எல்லாம் எடுக்கிறதுக்கு கண்டிப்பா இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுல ஒரு சில போட்டோ சாம்பிள்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றதையும் பாருங்க. ஃப்ரண்ட்ல வீடியோ அவுட்புட் அப்படின்னு பார்க்கும்போது மேக்ஸிமம் 4K 30 fps இல்லாட்டி Full HD 30 fps எடுக்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. மெயின் கேமரா 50 மெகா பிக்சல் சோனியோட லிட்டியா 700C யூஸ் பண்ணிருக்காங்க. இதுல OIS சப்போர்ட்டோட வருது. அப்பச்சர் வேல்யூ 1.8 வருது. அண்ட் Vivoல 50 மெகா பிக்சல் சோனியோட IMX 882 சென்சார் யூஸ் பண்ணிருக்காங்க. அப்பச்சர் வேல்யூ 1.79 வருது. இதுலயும் OIS சப்போர்ட்டோட கொடுத்திருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் மோட்டோல 13 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கொடுத்திருக்காங்க. அதுவே Vivoல 8 மெகா பிக்சல் வந்து கொடுத்திருக்காங்க. ரெண்டுலயுமே ஃபீல்ட் ஆஃப் வியூ பொறுத்த வரைக்கும் 120 டிகிரி வரைக்குமே கவர் ஆகிற மாதிரி கொடுத்திருக்காங்க. பிளஸ் மோட்டோல ஒரு ஹைலைட் என்ன அப்படின்னா இதை யூஸ் பண்ணி நம்ம மேக்ரோ போட்டோஸ் எடுக்கிற மாதிரி இருக்கு. ரியலாவே மேக்ரோ போட்டோஸ் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா யூஸ் பண்ணி எடுக்கிறனால ஒரு பெட்டரான அவுட்புட் வந்து கிடைக்குது. பட் Vivoல அந்த மாதிரி உங்களால ட்ரை பண்ண முடியாது. பேக் சைடுல வீடியோ அவுட்புட் அப்படின்னு பார்க்கும்போது மேக்ஸிமம் 4K 30 fps எடுக்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. அண்ட் அதே மாதிரி 1080p 60 fps இல்லாட்டி 30 fps எடுக்கிற மாதிரி இருக்கு. சோ வீடியோ அவுட்புட் உங்களுக்கு பார்க்கும்போது எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். ரெண்டுலயுமே OIS இருந்தாலும் கூட மோட்டோல பாத்தீங்க அப்படின்னா EASமே சேர்த்து கொடுக்கிற மாதிரி இருக்கு. அதனால கொஞ்சம் வீடியோ கிராப் ஆன மாதிரி இருக்கு. பட் இருந்தாலும் ஸ்டெபிலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது மோட்டோல பெட்டராவே இருக்கிற ஃபீல் வந்து கொடுக்குது. ரெண்டுத்துலயும் சேம் டைம் எடுக்கும் போது அந்த ஃபீல் நல்லாவே வந்து நமக்கு தெரியுது. Vivoவோட பிரீமியம் மொபைல்ல வரக்கூடிய சில ஃபீச்சர் பாத்தீங்கன்னா மோட்டோல கொடுத்திருக்காங்க. பட் Vivoல மிஸ் ஆகுது. அந்த வகையில இந்த டில்ட் ஷிஃப்ட் ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த இடம் பிளர் ஆகணும் அப்படின்றத நீங்களே வந்து ஷிஃப்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்க முடியும். கொஞ்சம் டிஃபரெண்டான போட்டோஸ் வந்து எடுக்க முடியும். அதே மாதிரி நீங்க என்னதான் கையை இந்த மாதிரி ஃபுல்லா ரொட்டேட் பண்ணாலும் வீடியோ ஹரிசாண்டலா லாக் ஆகுற மாதிரி பண்ண முடியும். இதனால சுத்தமா ஷேக்கிங்கே இல்லாம ரீல்ஸோ ஷார்ட்ஸோ எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஃபீச்சர் யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பட் இது Vivoல மிஸ் ஆகுது. ஓவரால் போட்டோ அவுட்புட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு செல்ஃபி வந்து Vivo ரொம்பவே பெஸ்டா இருக்கிற ஃபீல் வந்து கொடுக்குது. அதுவும் ஆட்டோ ஃபோகஸிங் இருக்கிறது ரொம்பவே நல்லா இருக்கு. அண்ட் Vivoல ஹைலைட்டா பாத்தீங்க அப்படின்னா பேக் சைடுல ஆரா லைட் கொடுத்திருக்காங்க. வேணுன்ற டெம்பரேச்சர் பாத்தீங்கன்னா லைட்ல சேஞ்ச் பண்ணி எல்லோவா இல்லாட்டி ஒயிட் அப்படின்றத நைட் டைம்ல போட்டோ எடுக்கிறதுக்கு அது ஒரு பிளஸ் பாயிண்டா இருக்கு. மத்தபடி போட்டோ அவுட்புட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் Vivo எப்பயுமே பாத்தீங்கன்னா பியூட்டி மோட் வேற லெவலுக்கு வந்து பண்ணுவாங்க. இதுலயுமே பண்ணிருக்காங்க. பட் கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஸ்கின் டோன்ல பாத்தீங்கன்னா அந்த ஹைலைட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் வந்து ஃபேட் அவுட் ஆன மாதிரியே ஒரு ஃபீல் வந்து கொடுக்குது. பட் மோட்டோ பாத்தீங்க அப்படின்னா பியூட்டி மோட் அப்ளை பண்ணிருக்காங்க. பட் அதே சமயம் மூஞ்சியை வந்து மொழுன்னு மாத்தாம ஷார்ப்னஸ்லாம் பெட்டராவே மெயின்டைன் பண்ணிருக்கிறது ஜூம் பண்ணி பார்க்கும்போது கிளியராவே தெரியுது. அந்த ஹைலைட்ஸ்லயும் வந்துட்டு ஓவர் வாஷ் அவுட் ஆகாமையும் கரெக்டா மெயின்டைன் பண்ணிருக்கிறது நல்லாவே ஃபீல் ஆகுது. உங்களுக்கு ஒரு நேச்சுரலான போட்டோ வேணும், நேச்சுரலான ஸ்கின் டோன்ல வேணும் அப்படின்னா மோட்டோ பெட்டரா இருக்கிற ஃபீல் வந்து கொடுக்குது. அதே மாதிரி Vivoல பாத்தீங்க அப்படின்னா சேச்சுரேஷன் கான்ட்ராஸ்ட் நல்லா பூஸ்ட் பண்ணிருக்காங்க. ஷார்ப்னஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கிற ஃபீல் தான் வந்து கொடுக்குது போட்டோ அவுட்புட்டை பொறுத்த வரைக்கும். இந்த ரெண்டு மொபைலை நான் சூஸ் பண்ணதுக்கான முக்கியமான ரீசனே பாத்தீங்க அப்படின்னா ஒன்னு பிரைஸ், இன்னொன்னு ப்ராசஸர். ஏன்பா 5000 ரூபாய் பிரைஸ் அதிகமாக போட்டிருக்கீங்க, அப்படி இருந்து இது ப்ராசஸரா அப்படின்ற மாதிரி தான் Vivoல எனக்கு வந்து தோணுச்சு. ஆக்சுவலாக மோட்டோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 23,000 ரூபாய் பிரைஸ் பண்ணியிருக்காங்க. Vivo 28,000 ரூபாய் கிட்டக்க பிரைஸ் வருது. ஆனால் இதில் யூஸ் பண்ணியிருக்க ப்ராசர் பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 ரூபாய்க்கு கம்மியாக இருக்கக்கூடிய மொபைலில் வரக்கூடிய ப்ராசர் தான் இந்த Vivoல யூஸ் பண்ணியிருக்காங்க. Snapdragon 6 Gen 1 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராசருக்கு இந்த பிரைஸ் ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா நார்மலாக நீங்கள் வந்து மிட் கிராஃபிக்ஸ்லேயோ லோ கிராஃபிக்ஸ்லேயோ வச்சு கேம் பிளே பண்ணுறீங்க அப்படின்னா இது ஓகே. இல்லை நான் பெஸ்ட்டாக வந்து கேம் பிளேலாம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக
கண்டிப்பாக இது வந்து செட் ஆகாது. ஆனால் நீங்கள் டெய்லி யூஸ்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா லேக் எதுவும் இருக்காது. இந்த பக்கம் மோட்டோவில் பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரவுண்டராக முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தான் ப்ராசஸருமே. இந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்ச் 23,000 ரூபாய்க்கு இதோட பெஸ்ட் ப்ராசஸர் இல்லையான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. பட் ஆல்ரவுண்டராக எல்லாத்தையும் ட்ரை பண்ணி இந்த ப்ராசஸர் கொடுத்தது எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டாக தான் தோணுது. இதில் Snapdragon 7s Gen 2 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டுத்தோட பெஞ்ச் மார்க்குமே எப்படி இருக்குன்றது நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக மோட்டோவில் நீங்கள் கேம் பிளே வந்து ப்ளே பண்ண முடியுது. எந்த இடத்துல லேக் இருக்கிற ஃபீல் எதுவுமே வந்து நான் பார்க்கல. இந்த இடத்துல பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மோட்டோ ஒரு பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் ரேம் வேரியன்ட் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டுத்துலையுமே 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. மோட்டோ 23,000 ரூபா ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதுவே விவோ வந்து 28,000 ரூபா ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இதுலயே 12GB 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 25,000 ரூபா மோட்டோ பிரைஸ் பண்ணிருக்காங்க. இதுவே 8GB RAM 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30,000 ரூபா பிரைஸ் பண்ணிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே கவர் பண்ணிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எது பெஸ்ட்டா இருக்கு, எது உங்களுக்கு ப்ரியாரிட்டியோ அதை பேஸ் பண்ணி நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம லவுட் எலி டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.